செய்தியை பார்த்து வருகிறோம். அண்ணா பல்கலை மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஞானசேகரன் மீதான 11 குற்றச்சாட்டுகள் நிரூபணம் ஆகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதனிடம் கேட்கலாம். மதன், விவரங்கள். பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரனுக்கு இன்று சென்னை சிறப்பு மகளிர் நீதிமன்றம் அவர் குற்றவாளி என்று தற்போது தீர்ப்பு வழங்கியது. அது மட்டுமில்லாமல் தண்டனை விவரங்களை ஜூன் 2ஆம் தேதிக்கு அறிவிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. இந்த ஒரு வழக்கை பொறுத்த வரைக்கும் அவர் மீது மொத்தம் 11 சட்டப்பிரிவுகளில் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக அந்த புதிதாக கொண்டு வரப்பட்ட BNS சட்டம், அது மட்டுமில்லாமல் தகவல் தொழில்நுட்ப சட்டம் மற்றும் தமிழ்நாடு பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை சட்டம், இந்த 3 சட்டங்களில் தான் இவருக்கு எதிராக 11 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு குற்றம் சாட்டப்பட்டு நிரூபிக்கப்பட்டுள்ளது. அதன்படி BNS சட்டத்தை பொறுத்த வரைக்கும் அவர் மாணவியிடம் விருப்பத்திற்கு மாறாக அத்துமீறி நடத்தல், மாணவியை செல்ல விடாமல் சட்டவிரோதமாக தடுத்து நிறுத்துதல், மாணவியை வலுக்கட்டாயமாக கடத்தி ஆசைக்கு இணங்க வைத்தல், மாணவி உடலில் காயத்தை ஏற்படுத்தல், அப்புறம் விருப்பத்துக்கு மாறாக பாலியல் வன்கொடுமை செய்தல், கடுமையாக தாக்குதல், தனிநபர் அந்தரங்கத்தில் அத்துமீறி நுழைந்து தாக்குதல், மாணவிக்கு கொலை மிரட்டல் விடுத்தல் உள்ளிட்டவைதான் தற்போது அந்த BNS சட்டப்பிரிவின்படி அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதே போல தகவல் தொழில்நுட்ப சட்டத்தின்படி தனிநபர் அந்தரங்க உரிமைகளை மீறுதல் அந்த சட்டப்பிரிவிலும், அதாவது தமிழ்நாடு வன்கொடுமை தடுப்பு சட்ட பிரிவு 4லும் இவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதில் இந்த தகவல் தொழில்நுட்ப சட்டப்பிரிவில் 66E படிதான் இவருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கக்கூடிய அந்த ஒரு சட்டப்பிரிவாக கருதப்பட்டுள்ளது. எனவே இந்த ஒரு தண்டனையை பொறுத்த வரைக்கும் வரும் ஜூன் மாதம் 2ஆம் தேதி இவருக்கு ஆயுள் தண்டனை கிடைக்கும் என்று அந்த நீதிமன்ற அந்த வழக்கின் தரப்பிலிருந்து தற்போது ஒரு கருத்தும் தெரிவிக்கப்பட்டு வருகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மதன். அண்ணா பல்கலை மாணவி வன்கொடுமை வழக்கில் ஞானசேகரன் மீதான 11 குற்றச்சாட்டுகள் நிரூபணமாகியுள்ளன.